பூவாசனை, பழவாசனை, கற்பூர வாசனை, குங்கும வாசனை, திருநீறு வாசனை, துளசி வாசனை, தூபதீப வாசனை போன்றவற்றை நம் நுகர்தல் புலனைக் கொண்டு அறிய முடியும். ஆனால் ஜென்மாந்திர வாசனை, பூர்வ ஜென்ம வாசனை போன்றவற்றை ஐம்புலங்களையும் தாண்டிய பரிமாணத்தில்தான் உணர முடியும். முன்பொரு காலத்தில் நான் இங்கே இருந்தேன். ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த இடத்தில்தான் நடந்தேன். இதோ இங்கே இந்த இடத்தில்தான் என் அம்மையை உணர்ந்தேன் என்று உங்கள் உள்ளுணர்வில் தோன்றும் போது அந்த இடத்தில் அப்போது நீங்கள் உணரும் வாசனை முதன்முறையாக இருக்காது. முன்ஜென்மத்தில் அறிந்து முகர்ந்து நுகர்ந்து இந்த நொடியும் மனசுக்குள் பொத்தி வைத்திருக்கும் வாசனைதான் அது. இப்படி நீங்கள் உணரக்கூடிய ஒரு இடம் உண்டு, அப்படி உணர்த்தக்கூடிய ஒரு தெய்வமும் உண்டு என்றால் அது வேறாருமல்ல, பெரியபாளையம் பவானி அம்மன். இந்த கோவில் எப்படி உருவானது என்பது பற்றியோ, இந்த கோவிலை யார் கட்டியது என்பது பற்றியோ, என்ன பிரார்த்தனை செய்தால் இங்கே நிறைவேறும் என்பது பற்றியோ இந்த பதிவில் நான் கூறப்போவதில்லை. மாறாக அந்த பாளையத்தம்மனை நீங்கள் தரிசிக்கும் போது எப்படி உணர்வீர்கள் என்பதை கூறப்போகிறேன். எந்த கோவிலுக்கு போனாலும் மனசு நிரம்பி வெளிய கவலையும் கண்கள் நிரம்பி வெளிய கண்ணீரும் கொண்டு செல்வோம். ஆனால் பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலுக்கு தாய் வீட்டுக்கு போகும் சுக அனுபவத்தோடு போகலாம். மனசில் 1000 பாறாங்கற்கள் அழுத்தினாலும் அம்மா மடியும் அம்மா வீடு தரும் இதமும் வேறெங்கும் கிடைக்காது. அதுபோலத்தான் பவானியம்மன் கோவிலும். காலார நடக்க அம்மனே கதியென்று கிடக்க ஒரு இடம் அந்த தலம். வேறு திருத்தலங்கள் போலில்லாத அம்மனின் எளிமையையும் அம்மனின் நெருக்கமும் அம்மனின் ஆதூரமும் ஒரு சேர உணர வைக்கிறார் இந்த பவானியம்மன். அங்கே அறக்க பறக்க பல சன்னிதானங்களை கடக்க வேண்டாம், இயந்திரத்தனமாக சுற்றி வர வேண்டாம். பவானியம்மன் எளியவர், அன்பில் இளைப்பவர், கருணையில் நிறைபவர். அங்கே சென்றாலே உங்கள் பாரம் குறையும், அங்கே சென்றாலே உங்கள் கண்ணீர் குறையும். மொத்தத்தில் பவானியம்மன் எளியவர்களுக்கான இருப்பு, எளியவர்களுக்கான சிறப்பு. பூஜைகள், வழிபாடுகள், நியமங்கள் எல்லாமே மனசை நிகழ்த்துபவை, இயல்பானவை. எப்படியென்றால் வேப்பிலையாடை உடுத்தலும் கரகம் எடுத்தலும் பொங்கல் படைத்தலும் எளியவர்களின் கைங்கரியம்தானே. அதைத்தான் இந்த தலத்தின் உயிர் நாடியாக பார்க்கலாம். சங்கு சக்கரத்துடன் வாள் அமிர்த கலசத்துடன் புன்னகையும் பூரிப்புமாக மண்ணில் நிறையும் சூரியனாக கண்களை நிறைக்கிறார் பவானி அம்மன். அவருடைய கருப்பு மின்னல் முகமும் சிகப்பு மின்னல் வஸ்திரமும் அம்மை நெருப்பின் அவதாரம் என்பதற்கான சாட்சியாகிறது. கம்சனிடமிருந்து தப்பித்து ரேணுகா தேவியாக, சுயம்புவாக, ஓங்காரியாக, சங்கு சக்கரதாரியாக ஜொலிப்பவளை கண்கொட்டாமல் பார்த்தால் வா மகளே என்பார். வந்தேன் தாயே என்றால் எப்போதும் கேள்விகள் தருவாய், இன்றைக்கு மௌனத்தை தருகிறாயே என்று நகைப்பார். வியக்கிறேன் தாயே, மௌனமாக வியக்கிறேன். கம்சனின் கொலைவாளுக்கு தப்பினாய், சுயம்பு அவதாரம் செப்பினாய், எப்பேற்பட்ட வல்லமை தாயே, அந்த சூட்சுமம்தான் என்ன தாயே என்று கேட்டால் அதை நீயே உணர்வதுதானே சிறப்பு என்று சிரிப்பார் அந்த கருப்பு மின்னல்காரி. பிரகாரம் சுற்ற ஆரம்பித்தால் அந்த தலத்தின் பழமை வாசனை, அந்த தலத்தின் பூர்வ ஜென்ம வாசனை, அந்த தலத்தின் யுகாந்திர வாசனை மறுபடியும் உங்களை கிளர்ந்தெடுக்கும். அது மட்டுமா, ஏராளமான பெண்கள் குழைய குழைய பொங்கல் படையில் செய்யும் வாசனை தாய்மகள் தொப்புள் குடி வாசனையாகவே தோன்றும். தாய்மகள் உறவை தாண்டிய பாதுகாப்பு வேறு எதுவும் இருக்க முடியுமா? பாளையம் என்பது படை வீடு. அதனால்தான் அம்மையின் திருவடியில் இந்த பெண்கள் பாதுகாப்பாக, நெகிழ்ச்சியாக, மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். பெற்ற தாய்க்கு பார்த்து பார்த்து அக்கறையாக சமைப்பது மாதிரி பொங்கல் வைக்கிறார்கள். அது வெறும் பொங்கல் அல்ல, பூர்வ ஜென்மத்து நினைவுகளை அரிசி வெள்ளமாக நிரப்பி இந்த ஜென்மத்து நன்றிகளை பாழாக்கி இனிவரும் பிறவிக்கான நல்விதைகளாக முந்திரி ஏலக்காயை சேர்த்து அன்பினால் குழைத்து பொங்கலிடுகிறார்கள். பட்டாடையும் கழுத்து நிறைய நகைகளை அணிந்தில்லாமல் விலை மதிப்பு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட வேப்பிலையாடையோடு பல பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் நேர்மை நெஞ்சை நெகிழ வைக்கும். வேப்பிலைக்கு ஈடாக வேறு எதுவும் இருக்க முடியுமா? வேப்பிலைதான் காத்து, வேப்பிலைதான் நிழல், வேப்பிலைதான் மருந்து, வேப்பிலைதான் பெரியபாளையத்தம்மன். இந்த அம்மன் வேறு எதையும் கேட்கவில்லை, நம் அன்பைத்தானே கேட்கிறார். பெண்கள் பல அனுபவங்களை பேசியபடியே பொங்கல் கிளறும் போது அதை நாம் பார்க்க முடியும். மந்திரங்கள், அனுஷ்டானங்கள், புரியாத மொழியில் ஜபங்கள் என்று இல்லாமல் பெரியபாளையத்தம்மன் மக்கள் அம்மனாக, மக்கள் மொழி அம்மனாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது.
வேப்பம்பழம் ஒன்றை சுவைத்தால் காயாக இருக்கையில் கசப்பதும் கனிந்ததும் இனிப்பதுமான இந்த சிறு பழமும் வாழ்க்கையின் அடையாளம்தானே. முதலில் கசக்கிற வாழ்க்கை அனுபவமும் பக்குவமும் சேர சேர இனிக்கிறது. அதனால் தான் தனக்கான விருப்பமாக வேப்பிலையை வேப்ப மரத்தை உணர்த்துகிறாள் இந்த அம்மை. அதன் மூலம் அவள் சொல்லும் சூட்சமமும் இன்னொன்று உண்டு. நாமும் வேப்பங்காய் கசப்பில் இருந்து கனிந்து வேப்பம்பழ இனிப்பாக மாற வேண்டும் என்பதே. தாயே, நீ கம்சனிடமிருந்து தப்பித்து பாளையத்தம்மனாக குடிகொண்டு காத்திருக்கிறாய். பல பெண்கள் கம்சனிடமிருந்து தப்பிப்பதே இல்லையே தாயே. கம்சனைப் போல கருணையற்றவர்கள், கம்சனைப் போல இரக்கமற்றவர்கள், கம்சனைப் போல தன்னலம் மிக்கவர்கள், சிறுமை படைத்தவர்கள், உருட்டி விளையாண்டு வாளால் வெற்றி விடுகின்ற நிலையில்தானே பெண்கள் பலரும் இருக்கிறார்கள். கம்சனிடமிருந்து தற்காத்துக் கொள்ள பெண்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகிறது தாயே. இது நியாயமா என்று அம்மனை காண வந்த பெண்மணியின் மனதில் குமைந்தது இந்த கேள்வி. உடனே உன்னை சுற்றிப்பார் என பாளையத்தம்மனின் குரல் அவரின் காதுக்குள் ஒலித்தது. சுற்றி பார்த்தார். பிரகாரம் முழுக்க பெண்கள். பொங்கல் பெண்கள், வேப்பிலை பெண்கள், கரகப் பெண்கள், அங்கப்பிரதட்சண பெண்கள், எரியும் அடுப்பு நெருப்பை சர்வசகலமாக கையால் சமாளிக்கும் பெண்கள். சட்டென அவருக்கு புரி தட்டியது. பெண்ணுக்கும் அவளின் கொதிநிலை மனசுக்கும் இதெல்லாம் தானே ஆயுதங்கள், இதெல்லாம் தானே கவசங்கள், இதெல்லாம் தானே பெரிய பாளையத்தம்மனின் பாதுகாப்பு நீட்சிகள் என்று புரிந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு அங்கிருந்து நகன்றார். மூன்றாம் மனிதர் மூலமாக அம்மனை அணுகுவதாக இல்லாமல் தன் சக்திக்கு ஏற்ற வகையில் எளிமையின் சீதனங்களால் தனக்கான பாதுகாப்பு வளையத்தை பெண்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள். இதெல்லாம் பவானியம்மனின் அருள் வடிவங்கள். அதையே என் பாதுகாப்பாக கொள்கிறேன் என்கின்ற மகளின் எளிய நம்பிக்கைதானே கம்சன் போன்றவர்களிடம் இருந்து காப்பாற்றும் சுய ஆயுதம். எவ்வளவு நேரம் கருவறையில் நின்றாலும் மறுபடியும் அங்கு போய் நிற்கத் தோன்றும். அம்மனை பார்க்க கோவிலுக்கு செல்வதற்கு முன் அன்னையிடம் கேட்க 1000 கேள்விகளோடு செல்வோம். ஆனால் அந்த கருணை முகத்தை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு நாம் யார் என்பதை மறந்து போகும். கேள்விகள் அனைத்தும் கடந்து போய் உன்னை பார்த்ததே இந்த வாழ்க்கையில் நான் பெற்ற பேறு தாயே என்ற மனநிறைவோடு திரும்பி வருவோம். சென்னையில் இருந்து சுமார் 43 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெரியபாளையம். சென்னை கோயம்பேடு மற்றும் ரெட்ஹில்ஸ் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்து வசதிகளும் உண்டு. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.